எப்போதும் போல ஞானிகள் முனிவர்கள்னு இல்லாம இன்னைக்கு ஒரு டீச்சரோட கதை பார்க்கலாமா? இந்த டீச்சர் ரொம்ப ஒரு ரியல் டைம் டீச்சர். அப்ளிகேஷன் பேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்க. இந்த டீச்சர் கிட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, டீச்சர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால ரொம்ப கில்ட்டா இருக்கு. நான் தப்பு பண்ணது ரொம்ப ரொம்ப பெருசு, அதனால எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. அது யாரை அஃபெக்ட் பண்ணியிருக்குமோ அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். இன்னொருத்தர் சொல்றான், டீச்சர், அவனை மாதிரி நான் பெரிய தப்புலாம் பண்ணல, குட்டி 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 தப்பா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா அவனை மாதிரி நான் கில்ட்டா ஃபீல் பண்ணல. அவன் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்றதுனால நானும் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த 2 பேரையும் டீச்சர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு, சரிடா கண்ணா, உங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரிய தப்பு பண்ணால அவன்கிட்ட, நீ போயிட்டு ஒரு பெரிய பாறையா, நீ எந்த அளவு தப்பு பண்ணியோ அவ்வளோ பெரிய பாறையா எடுத்துட்டு வா, உன்னால எடுத்துட்டு வர முடியாது, உருட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவன் கிளம்பிடுறான். இந்த குட்டி குட்டி தப்பு பண்ணால அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்தப்பா கோணிப்பை, நீ குட்டி குட்டி தப்பு பண்ணன்றதுனால குட்டி குட்டி கல்லா இந்த கோணி நிறைய, நீ சொன்ன இல்லையா நீ நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு, இந்த கோணி நிறைய அள்ளிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ 2 பேரும் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு டீச்சர் கிட்ட வராங்க. இப்போ டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெரிய பாறையை உருட்டிட்டு வந்தவங்க கிட்ட, இந்த பாறையை நீ எங்க எடுத்தியோ அங்கேயே போய் ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் ஓகே டீச்சர் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுறான். இந்த கோணி பை ஃபுல்லா குட்டி 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 கல் எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்களை நீ எங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. டீச்சர், அவன் ஒரே கல்ல ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான், அவன் எடுத்துட்டு போயிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். பட் நான் அப்படி கிடையாது, குட்டி குட்டி கல்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எனக்கு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்படி நான் போய் இதை ரீப்ளேஸ் பண்ணுவேன்? நான் ஒரே இடத்துல தான் கொட்ட போறேன், என்னால எந்தெந்த இடம் கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து கொட்ட முடியாது, சாரி டீச்சர்னு சொல்றான். உடனே டீச்சர் சொல்றாங்க, அவன் பண்ணது பெரிய தப்பு, அவனுக்கு யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை கில்ட்டா ஃபீல் பண்ணி என்கிட்ட கன்ஃபஸ் பண்றான், கரெக்டா எடுத்துட்டு போய் ரீப்ளேஸும் பண்றான். ஆனா நீ பண்ணது குட்டி குட்டி தப்பு, அதுவும் நீ சொன்னது 1000 கணக்குல பண்ணிருக்கேன்ற. சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் தப்பு அப்படின்னாலே தப்பு தான். ஸோ நீ சின்ன சின்ன தவறா பண்ணியிருந்தாலும், நீ தவற பண்ணன இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். நீ இப்போ அத்தனை பேரை கண்டுபிடிச்சு உன்னால போய் கன்ஃபஸ் பண்ணி சாரியும் கேட்க முடியாது. ஸோ தவறு என்றாலே அது சின்ன தவறு பெரிய தவறுன்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் அந்த தாட்ல இருந்து நீ வெளியில வா அப்படின்னு சொன்னாங்க. மாரலி எது இன்கரெக்டோ அது தவறு தான். மாரலி இன்கரெக்ட்னா நீ அதை செய்யக்கூடாது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தவறு செய்யாதீங்கன்னு சொல்ல, குழந்தைங்கன்னா தவறு செய்யதான் செய்வாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, டீச்சர்ஸ்க்கு ஸ்பேஸ கொடுங்க, அவங்கள கண்டிக்கிறதுக்கான ஸ்பேஸ கொடுங்க. கடுமையான கண்டிப்பெல்லாம் இருக்காது. கண்டிப்பா இந்த மாதிரி ரியல் டைம்ல அப்ளிகேஷன் பேஸ்ட்ல அழகா சொல்லி தருவாங்க. நன்றி. அப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.